தினமும் ஸ்கூல் விட்டு வந்துடும் மேலவாம்பாரு. எனக்கு மேல போறதுக்கே பயமா இருக்கும், அவ்வளோ பயமா இருக்கும். எங்க வீட்டுல அப்போல இருந்தே எங்க அப்பா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு, எங்க அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டாவே இல்லை. அவங்க வந்துட்டு ரொம்ப திட்டிட்டே இருப்பாங்க. எங்க அண்ணனுக்கு தான் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு வீட்லயுமே சொல்லலையா நீங்க? அந்த வயசுல எனக்கு எதுவுமே தெரியல, சொல்லணும்னு தோணல, பயமா இருந்துச்சு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ரொம்ப நாளாவே நடந்துச்சு. சிக்கன் இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு, வா சிக்கன் சாப்பிட வான்னா கூப்பிடுறாங்கல்ல, போ போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் ஹவுஸ் ஓனர் தானே போ. அவங்களுக்கு என்ன மைண்டுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த டைம்ல அவங்க சரி ஓகே போய் விளையாடு விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க. நீ எங்கேயும் போக கூடாது, விளையாட இங்கேதான் வரணும் ஸ்கூல் விட்டு அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்ல, மாமா சொல்றது செய், மாமா சொல்றது செய்ன்னு சொல்லிட்டு அதுனா கூட்டு பேரன்னு உட்காந்துட்டே இருந்தேன். வெளியில மொட்டை மாடிக்கு வெளியில ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும், கேட்டு மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு, அந்த டேங்க்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும், அங்க கூட்டு போய் உட்கார வச்சிருவாரு. கொஞ்ச நாள் மாடியில படுக்கும் போதெல்லாம் அந்த காத்து இல்லைன்னு வெயில் காலத்துலாம் படுப்போம்ல, அந்த டைம்லாம் ரொம்ப இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் நடந்திருக்கு. டெய்லி கூட்டு போய் வேற அவர் பக்கத்துலயே படுக்க வச்சு பாரு. நடக்கும்போது உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்? பயமா இருக்கும். இன்ன வரைக்குமே எனக்கு அந்த பயத்துல இருந்து வெளியிலே வர முடியல.